ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமமாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்னேகா மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிறாங்க. சிந்துவை மலை மேலேருந்து தள்ளிவிட்டது ஸ்னேகா தான் அப்படின்றது நிரூபணம் ஆயிடுது. நிரூபணம் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி சிந்துவை மலை மேலேருந்து தள்ளி விட்டுருக்கீங்க, அதனால ஒரு 15 நாள் ஸ்னேகாவை சிறை தண்டனையில் வச்சு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஸ்னேகா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி. ஆனால் ஸ்னேகா பண்ணதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதுனால ஸ்னேகா மேலே குற்றச்சாட்டு இருக்கு. 15 நாள் சிறை தண்டனை அப்படின்ற மாதிரியும் கோர்ட்டில் உத்தரவு கொடுத்துருவாங்க. ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த நேரம் சிந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் வெளியே இருக்கும் போது ஸ்னேகா போயிட்டு பேசுகிறாங்க, சிந்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்றாங்க. நான் 15 நாள் உள்ளே இருப்பான், வெளியே வந்ததோ நான் யாருன்றதை நீ பார்க்க போறடின்றாங்க. என்னை ஜெயிலுக்கு அமிச்சு நீ சந்தோஷமாக இருந்துருவியா அப்படின்னு சவால் விட்டு போகிறாங்க. அதோட இந்த பிரமம் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.